ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கூட்டணியில் 50 தொகுதிகளை கேட்டு பெறுவோம்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ பிஜேபி 50 சீட்டு அதிமுக கூட்டணியில் கேட்குதுன்னா, தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியே 50 சீட்டு கேட்போம்னா, தமிழ்நாட்டு மக்களின் ஏற்பை பெற்றிருக்கிற கட்சிகள் நாங்களும் எங்கள் வலிமைக்கு ஏற்க கேட்பதானே செய்வோம். தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கக்கூடிய கட்சி பாஜகன்னு சொல்றேன். சரி, வெறுக்கிறாங்க. எத்தனை சீட்டு கேட்கறாங்க? அவங்க 50 சீட்டு கேட்கறாங்க. தமிழ்நாட்டு மக்களால் நேசிக்கக்கூடிய கட்சி விசிகா எத்தனை சீட்டு கேட்குது? ஏய், குறைஞ்சது அதே 50 சீட்டு நீ கேளு. அது 50 சீட்டு கேட்டு 2 சீட்டு தட்டம் நீ வாழு. உன்னை யாரும் வேணாம் சொல்றா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? 10 சீட்டு மேல கேட்கறதில்ல. எம்எல்ஏ சீட்ல அவன் என்ன பண்றான்? 6 சீட்டு மேல தரதில்ல. நம்ம என்ன பண்றோம்? 3 சீட்டு கேட்குறோம். எம்பி சீட்ல அவன் என்ன பண்றான்? 2 சீட்டு தரான். அப்போ உன்னோட தகுதி தராதரம் என்ன என்பதை நீயே முடிவு பண்ணிக்கிறியா? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்களால் இருக்கக்கூடிய பிஜேபி, சரி நான் ஏத்துக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் செய்த துரோகம் என்ன? அதிமுக செய்கின்ற நன்மைகள் என்ன? இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக பதவிக்கு வந்த பிறகு எவ்வளவு கொள்ளைகள், எவ்வளவு கற்பழிப்புகள், எவ்வளவு திருட்டு, எவ்வளவு பொய் செய்திகள். இன்னும் சொல்ல போனால் பட்டியல் சமுதாயம் திமுக ஆட்சி வந்த பிறகு வேற எந்த ஒரு ஆட்சியிலும் அவங்க அனுபவிக்கல. அவ்வளவு கொடுமைகளும் திமுக ஆட்சி வந்த பிறகு பட்டியல் சமுதாயம் அனுபவிச்சிருக்கு. நீங்க எங்கடா வாய்த்து பேசுனீங்க? எங்கடா வாய்த்து பேசுனீங்க? ஆசினா பாசிசம் வந்துடும், பாஜக வந்துடும், சாதி வெறி சொல்றீங்க. சாதி வெறி இல்லாம சேர்ந்து நீங்க என்னடா கிழிச்சிருக்கீங்க, பிடுங்கி வச்சிருக்கீங்க. திமுக செய்கின்ற ஒவ்வொரு கெடுதலுக்கும், ஒவ்வொரு திருடுத்தனத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. போய் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்லது, நல்ல கட்சி, நல்லா ஆச்சு, நல்லாச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நமக்கு கூச்சமே இல்லையா? பிஜேபி அவன் திறமைக்கு அவங்ககிட்ட கேட்கறான். வெறுக்கப்பட கட்சியை கூட இருக்கக்கூடிய பிஜேபியே 50 சீட்டு கேட்கறானா? தமிழ்நாட்டு மக்களால் விசிக என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது அப்படி கட்சி நீ ஏன்டா 50 சீட்டு கேட்கல? அவன் எவ்வளவு கேட்கணும். அவன் நீ ஏன் கேட்கல? ஏன்னா உன் தகுதியும் தராதரம் உனக்கே தெரிஞ்சிருக்குது. அதானே? அப்படித்தானே கணக்கு.